Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல எல்லாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்னன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், நாட் அப்ளிகபிள் வரும், இல்லைன்னா ரெஃபரன்ஸ் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வரப்போ அந்த எரர் எதனால வருது, அந்த எரர் வந்தால் நம்ம என்ன பண்ணுன்றதை நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல்ல நம்ம எல்லாருமே டே டு டேல நம்ம என்ன பண்ணுவோம்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன வரும்னா நாட் அப்ளிகபிள் எரர் வரும், இல்லைன்னா ரெஃபரன்ஸ் எரர் வரும். இந்த மாதிரி எரர் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இருக்கிறது ப்ராப்பரா தான் இருக்குதா, இல்லை நம்ம கரெக்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கிறோமோ, ஃபார்மா கரெக்டாக தான் ரைட் பண்ணியிருக்கோமான்றது நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். நான் ஒரு பிகினராக இருந்தேன்னா எனக்கு என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா தான். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா நார்மலாக எழுதிட்டு நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவேன். பட் அந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறப்போ கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் எரர் ஷோ ஆகும். டேட்டா கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் பட் நாட் அப்ளிகபிள் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி சினாரியஸ் வரப்போ நம்ம இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுனா ஒரே சொல்யூஷன் தான் நம்மளுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா கரெக்டாக ப்ராப்பராக இருக்குதான் செக் பண்ணுறோம். அப்படி இல்லையா நம்ம எதை பேஸ் பண்ணி தேடுறோமோ இல்லை எதை சூஸ் பண்ணி நம்ம தேட போகிறோமோ அது டேட்டா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு எக்ஸாக்டான அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ண முடியும் இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்பர் எரர் வரப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாமே நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட் கொண்டு வர்றது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சிம்பிள் தான். நம்ம கிட்ட லொகேஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற 3 லெட்டர்ஸ் டிஸ்ட்ரிக்டா நம்ம கிட்ட கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா சேலம்னா என்ன சொல்றாங்கன்னா SLM வரணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம கிட்ட இந்த மாதிரி 3rd லெட்டர்ல வேணும்ன்றாங்க. இதை நம்ம எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது எப்படின்றத உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூல நம்ம கரெக்டா இதெல்லாம் சூஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டேபிள் அரேல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து 3 காலம்ஸ்ல இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் இதை சூஸ் பண்ணிட்டு இந்த என்டையர் டேபிளே நம்ம கிட்ட செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எவ்வளவு டேட்டா இருக்குதோ எல்லாமே நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க இப்படி பண்ணிட்டு நம்மளுக்கு 3rd காலம்ல இருக்க அவுட்புட் தானே தேவை. ஸோ 3rd கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்சிங் ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் என்ன ஆகும்னா நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் எரர் வரும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே யோசிப்பாங்க எதுக்கு இந்த நாட் அப்ளிகபிள் எரர், நம்ம கரெக்டாக தானே சூஸ் பண்ணிருக்கோம், நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம். ஸோ இங்க பாருங்க சேலம், கரூர், கூடலூர்னு இருக்குது, கடலூர். ஸோ சம்திங் எல்லாமே நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பட் நம்மளுக்கு ஏன் நாட் அப்ளிகபிள் எரர் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அவங்க பண்ற காமன் மிஸ்டேக் என்னன்னா இந்த இடத்துல ஸோ நல்லா பாருங்க நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கோம். என்னன்னா நம்ம கிட்ட இந்த காலம் நம்ம எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம லுக்அப் வேல்யூ நம்ம எதை சூஸ் பண்றோமோ டேபிள் அரேல வந்து நம்ம அந்த காலம்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 10 காலம் ரோஸ் இருக்குது. பட் எனக்கு என்னன்னா 5th காலம் தான் என்னோட டேபிள் அரே ஸ்டார்ட் ஆகுதான் நம்ம நினைச்சுக்கலாம். எதுக்குன்னா எனக்கு இந்த காலம் ஸோ இப்போ எனக்கு என்னன்னா லொகேஷன் எங்க இருக்குது, எனக்கு 10 காலம்ஸ்ல இருக்கிற இடத்துல லொகேஷன் வந்து எனக்கு 6th காலம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதுல தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் காலம், அதுக்கப்புறம் அதான் செகண்ட் காலம், அப்படி கன்சிடர் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும் நம்மளுக்கு என்னன்னா VLOOKUP ஃபங்க்ஷன்ல அவுட்புட் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன்னா இதே VLOOKUP ஃபங்க்ஷனுக்கு நான் அவுட்புட் கொண்டு வரேன். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூ சேம் ஆஸ் யூசுவல் என்ன பண்றேன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கம்மா கொடுத்துக்கிறேன். டேபிள் அரே நல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா H2 ல இருந்து J15 வரையும் செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த டைம் என்ன பண்ண போறேன்னா ஹை 2ல இருந்து நான் செலக்ட் பண்ண போறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சிட்டிக்கு நம்மளுக்கு இங்க தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அகைன் கம்மா கொடுத்து என்ன பண்ண போறோம்னா காலம் இண்டெக்ஸ் நம்ம 2 காலம் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேடுறது, செகண்ட் ஒன் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2 தான் செலக்ட் பண்ணணும் கிடையாது. 10, 20, 30 எத்தனை காலம் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எத்தனாவது காலம்ல இருக்கிற அவுட்புட் வேணுமோ அந்த காலம் மட்டும் இங்க கரெக்டா நம்ம கொடுத்துக்கணும். ஸோ எனக்கு செகண்ட் காலம்ல இருக்க அவுட்புட் வேணும், நான் 2 கொடுத்துட்டு ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க இப்போ டிராக் அண்ட் டிராப் பண்ணோனே சம் ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு டேட்டா ஷோ ஆகும். நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ சேலம்க்கு வந்து SLM வருது, கரூருக்கு வந்து நாட் அப்ளிகபிள் வருது, கடலூருக்கு என்ன வருதுன்னா நம்மளுக்கு CDL. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் அவுட்புட் வருது, சம்டைம்ஸ் நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் எரர் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் சினாரியோ பொறுத்தவரையும் நம்ம கரெக்டா டேபிள் அரே கொடுத்தா மட்டும் தான் நமக்கு தேவையான அவுட்புட் நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா வரும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன நாட் அப்ளிகபிள் எரர் வரும். ஸோ இப்போ ஓவரால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம கொண்டு வந்தாச்சு. பட் ரிமைனிங் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு அவுட்புட் வரணும். எதனால வரல இந்த ரீசன்றது நம்ம அப்கமிங் சினாரியோஸ்ல பார்க்கலாம் வாங்க.
இப்போ இந்த சினாரியோ என்ன சொல்றாங்கன்னா சேம் அதுதான் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா லொகேஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை கொண்டு வர சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து என்னன்னா ஃப்ரெஷர்ஸ் மிஸ்டேக் பண்றது தான். இதுவும் என்னன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஈக்குவல் வி லுக்அப் ஓப்பன் பிராக்கெட் கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் வந்து லுக்அப் வேல்யூல வந்து சேலம் நம்ம அந்த லொகேஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு டேபிள் அரேல என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு தேவையான டேபிளை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம 2 காலம் தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து 3 காலம்ல இருக்குதா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 3ன்றத கொடுத்துருவாங்க. ஸோ காலம் 1 காலம் 2 காலம் 3. அப்ப 3 கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் கொடுத்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்க டிராக் அண்ட் டிராப் பண்ற சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் எரர் வருது, ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஸோ இந்த மாதிரி வருது நம்மளுக்கு வந்து தப்பு. ரெஃபரன்ஸ் எரர் எதனால வருதுன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கிறதுல நம்ம ஏதோ தப்பா சூஸ் பண்ணிக்கிறோம். அதை ரெப்ரசென்ட் பண்றது நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எரர். நாட் அப்ளிகபிள் எரர் எதுக்குன்னா மேபி அந்த டேட்டா இல்லாம இருக்கலாம், இல்ல நீங்க தப்பா ஃபைண்ட் பண்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிகினரா இருக்கிறப்போ இந்த மிஸ்டேக் எல்லாமே காமன் எல்லாருமே பண்றது. நீங்க ஒன்ஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி அட்வான்ஸ் லெவல்ல யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா இந்த எரர் எல்லாமே எதனால வருதுன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியாது நீங்களே திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா தப்பான ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லுது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். C2 நம்ம கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்கோம். J15 ல இருந்து நம்ம என்ன பண்ணி I2 ல இருந்து நம்ம J15 வரையும் செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஹைலைட் ஆகி காட்டுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த காலம் வருது. இந்த இடத்துல 3 பாருங்க, நம்ம எதுக்கு 3 கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் 1 2 3ன்றது அந்த காலம் 3 நம்ம கொடுத்துருக்கோமா நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம பண்ணது வந்து இந்த இடத்துல இதான் தப்பு. இந்த இடத்துல 3ன்றது நம்ம கொடுக்கூடாது. நம்ம என்ன டேட்டா நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறோமோ அதுல இருந்து உங்களுக்கு எத்தனாவது காலம் வேணும்ன்றதை இதை வந்து காலம் இண்டெக்ஸ் VLOOKUPல நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி பாக்குறப்ப நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு வந்து 2வது காலம்ல தான் நம்மளுக்கு முடியுது. ஓகேங்களா, அப்ப நம்மளுக்கு 2வது காலம்ல இருக்கிற அவுட்புட் தான் வேணும். அப்படி இல்லையா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா சேம் இதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட பரவாயில்ல. இப்போ J15ன்றதை நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து K15ன்றதை மாத்துறேன். ஓகேங்களா, 3 காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் 3 கொடுக்குறேன். இப்போ 3 கொடுத்தா நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் எரர் வராது. ஏன்னா பாருங்க அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டேட்டா எதுவுமே இல்லை, அதனால நம்மளுக்கு 0 வருது. இதுவே நான் பழைய ஃபார்முலா வைக்கிறேன் பாருங்க, ரெஃபரன்ஸ் எரர் இருக்குதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல 3ன்றதை எடுத்துட்டு நான் 2ன்றதை கொடுக்குறேன், சேஞ்சஸ் பண்றேன். ஜஸ்ட் இப்போ அகைன் டிராக் அண்ட் டிராப் பண்றேன் பாருங்க. சம் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு டேட்டா ஷோ ஆகுது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இந்த எரர் எதனால வந்தது, நம்ம எதனால நம்ம சால்வ் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது. ரெஃபரன்ஸ் எரர் வந்தது, நம்ம தப்பா கொடுத்திருந்தோம், கரெக்டான ரெஃபரன்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு தேவையான டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ரெஷரா இருக்கும்போது மேக் பண்ற மிஸ்டேக்ஸ். நானும் ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறப்போ ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நீங்க பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவை இதை கம்ப்ளீட்டா நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ மறக்காம இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா வரும் இதை பத்தி. இப்போ தேர்ட் சினாரியோல சேம் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இதே தான் சொல்றாங்க. நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சேம் நம்மளுக்கு வந்து இந்த லொகேஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வேணும்ன்றாங்க. ஸோ இப்போ என்னன்னா இங்க பாருங்க நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் எரர் வருது. இந்த எரர் எதனால வருது நம்ம ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ணல. கரெக்ட்டுங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் எரர் வரப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி வந்து நம்ம காலம் கரெக்டாக சூஸ் பண்ணுறது நம்ம 2 எரர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரர் நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஓகே நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த நாட் அப்ளிகபிள் எரர் வருது எதனால நம்ம யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அகைன் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலா டிலீட் பண்ணிட்டு நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நான் எழுதுறேன். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து லொகேஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கமா கொடுத்து இந்த டைம் எக்ஸாக்டா நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ அகைன் கமா கொடுத்துட்டு எனக்கு என்ன வேணும், காலம் இண்டெக்ஸ் செகண்ட்ல இருக்கிறது வேணும். ஸோ எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். சேம் இப்போ டிராக் அண்ட் டிராப் பண்றேன். இந்த டைம் நம்ம எழுதுறோம் நம்மளுக்கு கரெக்டா ப்ராப்பர் அவுட்புட் வருது. ஸோ நம்ம இந்த டைம் எதுவுமே ரிஃப்ரெஷ் நம்ம பண்ணல. ஓகேங்களா. இப்போ பாருங்க நமக்கு நாட் அப்ளிகபிள் எரர் வருது. எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். எய்தர் நம்மளுக்கு வந்து நல்லா பாத்தீங்களா தெரியும் டெக்ஸ்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கலாம். ஸோ இங்க பாருங்க நமக்கு வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா இந்த நம்ம எதை தேடுறோமோ அதை நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். டேட்டா கிளீனிங் ஃபார்மட் யூஸ் பண்ணிருக்கணும். பிஃபோர் உங்களுக்கு டேட்டா வந்து கிளீனிங்காவே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இல்ல எக்ஸ்ட்ரா வேர்டு இருந்ததுன்னா இது இப்போ இந்த இடத்துல பாருங்க கரூர் பண்றப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனா பட் நம்மளுக்கு அவுட்புட் இந்த இடத்துல கரூர் பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஸ்பேசஸ் எதுவுமே இருக்காது, முன்னாடியே இருக்காது பின்னாடியே இருக்காது. சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல சும்மா ஒரு ஸ்பேஸ் நான் கிளியர் பண்றேன். இருக்கிறத ஜஸ்ட் கிளியர் பண்ணனே பாருங்க நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து கரூர் அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. சோ இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் எரர் இருக்கலாம். ஓகேங்களா. அது வந்து நம்ம ஃபைனலா தான் நம்ம செக் பண்ணணும் நம்மளுக்கு எரர் இருக்குதா இல்லையான்றது. இப்போ நம்ம சினாரியோ என்னன்னா பட் மற்ற இடத்துல பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல சென்னையில மிஸ்டேக் இல்லை. கரெக்டுங்களா. ஆனா சென்னை எனக்கு அவுட்புட் வரணும், ஏன் வரல நீங்க கேட்கலாம் என்கிட்ட. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் லாக் பண்ண மாட்டாங்க. லாக் பண்ணாதது இந்த இடத்துல பெரிய இஷ்யூ. VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்ப எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், செல்லை நம்ம வந்து லாக் பண்ணணும். ஸோ லாக் மீனிங்ஸ் எதை சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் செல்லுக்கு நான் எழுதி இருக்கிற ஃபார்முலா பாருங்க I2ல இருந்து J15 வரை இருக்குதுங்களா, கரெக்டா செல்ல செலக்ட் ஆயிருக்குது. பட் இதுவே நான் வந்து இங்க செலக்ட் பண்ற பாருங்க எனக்கு வந்து ஆகுதுன்னா J2ல இருந்து J23 வரையும் வருது. அப்போ நம்மளுக்கு கோயம்புத்தூர் வந்து இங்க மேல இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன வரல, அதனால நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் எரர் வருது. ஸோ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா நாகர்கோயில் நாமக்கல் இதுதான் நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்குது. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணா கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு இதுக்குள்ளதான் இருக்கணும். கரெக்ட்டுங்களா.
இந்த ஃபார்முலா நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ண என்ன இருக்குன்னா நமக்கு வந்து ஃபார்முலா சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்குது. அகைன் நான் கீழே பாரு நல்லா பாருங்க, இங்க போயிட்டு இதை சூஸ் பண்ற பாருங்க, என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இங்க செலக்ட் இருக்குது, ஆனா நம்மளுக்கு தேவையான அவுட்புட் நம்மளுக்கு இங்க தானே இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம லாக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் செல்ல ஒரு ஃபார்முலா இருக்கு தெரியுங்களா, இந்த இடத்துல டேபிள் அரேக்கு நல்லா பாருங்க, இந்த செலக்ட் பண்ண உங்களுக்கு டேபிள் அரே ஹைலைட் ஆகும். சோ இங்க என்ன கலர்ல இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு இங்க ஹைலைட் பண்ணி காட்டுது ரெட் கலர்ல. இத ஜஸ்ட் F4 கொடுத்து லாக் பண்ணீங்கன்னா போதும், ஃபுல் லாக். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லாக் இருக்கு எக்ஸல்ல, மிக்ஸ்டு, அப்சல்யூட், அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அப்சல்யூட் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் பண்ணிருக்கோம், எல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்டா இருக்கணும்ன்றது நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நல்லா பாருங்க, கீழே இருக்கிற ஃபார்முலாக்கும் மேல இருக்கிற ஃபார்முலாக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. சோ அதனால இந்த என்ன பண்ணிருக்கேன்னா யூஸ்டு ஃபார்முலான்னு கொடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிராக் அண்ட் டிராப் பண்ண போறேன். இப்போ டிராக் அண்ட் டிராப் பண்ணனே பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும் சம் செல்லுக்கு. இப்போ பாருங்க, சோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நாட் அப்ளிகபிள் வந்தது, இப்போ பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து சம் அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா செல் ரெஃபரன்ஸ் லாக் பண்றது இந்த சினாரியோல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் எரர் வரும். இதே சினாரியோ நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிள் எக்ஸல் ஷீட் இருந்தாலுமே இல்ல மல்டிபிள் ஒர்க் புக் டிஃபரெண்ட் ஒர்க் புக்ல நீங்க எடுத்தாலுமே சேம் இதே ஃபார்மட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். செல் ரெஃபரன்ஸ் லாக் பண்ண VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்போ எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் கம்பல்சரி நம்ம லாக் பண்ணணும். சோ இப்போ உங்களுக்கு இந்த சினாரியோ எதனால வந்து நம்ம எப்படி அவுட்புட் கொண்டு வரது உங்களுக்கு கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. வாங்க நெக்ஸ்ட் சினாரியோ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, சேம் அதுதான் நம்ம கிட்ட லொகேஷன் பேஸ் பண்ணி எடுக்க சொல்றாங்க. இந்த நாட் அப்ளிகபிள் எரர் இருக்கு தெரியுங்களா, இந்த எரர் எதனால வருது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சோ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்குது, இங்க கூடலுன்றது என்ன நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நல்லா பாத்தீங்களா தெரியும். பட் ஆக்சுவல் டேட்டால இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது, கரெக்ட்டுங்களா. அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது இல்லனா சப்ஸ்டிட்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாமே நான் என்ன பண்ண போறேன், ஃபார்முலா புதுசா எழுத போறேன், ஈக்குவல் VLOOKUP ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு சோ லுக்அப் வேல்யூல என்ன பண்ண போறேன், டைரக்ட்டா அந்த செல்லை நான் ரெப்ரசன்ட் பண்ண போறது இல்ல, ட்ரிம் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் கொடுக்க போறேன் அந்த செல். ஓகேங்களா, ட்ரிம் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணா இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரே ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். சோ ட்ரிம் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன் லுக்அப் வேல்யூ. சோ சேம் ஆஸ் யூசுவல் டேபிள் அரேல என்னன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு காலம் பேஸ் பண்ணி தான் வேணும். சோ இந்த இடத்துல நல்லா பாருங்க F4 கொடுத்து லாக் பண்ணிட்டேன். ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு செகண்ட் காலம் இருக்கிற டேட்டா தான் வேணும். சோ 2 கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச்க்கு ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். நல்லா பாருங்க சம் இடத்துல நமக்கு வந்து இப்போ நம்மளுக்கு செகண்ட் லைன் நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் வருது. இப்போ இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் எரர் வராது. ஏன்னா சம் எரர்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணா ட்ரிம் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிடும். இப்போ பாத்தீங்களா தெரியும், நல்லா பாருங்க கரூர் நம்மளுக்கு வந்திருக்கு அவுட்புட். ஆனா இன்னுமே நம்மளுக்கு வந்து சம் நாட் அப்ளிகபிள் எரர் வருது. எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். சோ இங்க பாருங்க கோயம்புத்தூருக்கு வந்து 2 ஐ இருக்குது, இந்த இடத்துல பாருங்க கடலூருக்கு என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நடுவுல இருக்குது. ஆனா பட் நம்மளுக்கு ஜாயின் ஆயிருக்கணும், கரெக்ட்டுங்களா, ஜாயின் ஆனா நம்மளுக்கு அவுட்புட் வரும். பட் இந்த மாதிரி இன்னும் அடிஷனல் ஸ்பேசஸ் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ஸ்டிட்யூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ அகைன் இங்க பாருங்க நம்மளுக்கு சேலம். சோ இந்த மாதிரி நாட் அப்ளிகபிள் எரர் வருதுனா மேபி மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். நம்ம அகைன் நம்ம என்ன பண்ணிருப்பாக்கலாம், ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைலைட் பண்ற பாருங்க உங்களுக்கே தெரியும் கொஞ்சம். சோ நம்மளுக்கு எரர் வந்திருக்கு, நாட் அப்ளிகபிள் எரர். சோ இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் எரர். சோ நம்ம சப்ஸ்டிட்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு சேம் நாட் அப்ளிகபிள் எரர் வருதா இல்ல நம்மளுக்கு அவுட்புட் வருதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சேம் என்ன பண்ண போறா, டேட்டா ஃபுல்லா ஃபார்முலா ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எழுத போறேன் ஈக்குவல் VLOOKUP ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு சோ லுக்அப் வேல்யூல என்ன பண்ண போறேன், டைரக்ட்டா வந்து சப்ஸ்டிட்யூட் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல நம்மளுக்கு வந்து மூணு ஆர்குமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஆர்குமெண்ட்னா நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணனும். அந்த டெக்ஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு பழைய டெக்ஸ்ட் இருக்கு, நம்மளுக்கு என்ன புதுசா வேணும்ன்றதை நம்ம கொடுக்க போறோம். சோ டெக்ஸ்ட்க்கு வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஜஸ்ட் கமா கொடுக்குறேன். ஓல்ட் டெக்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்ப நான் என்ன பண்ண போறேன், டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். அவ்வளவுதான் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த மாதிரி ஸ்பேசஸ் இருந்தா நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா எனக்கு ஸ்பேஸ் இல்லாம வேணும்ன்ற டபுள் கோட்ஸ்ல எதுவுமே இல்லாம உடனே நல்லா பாத்தீங்களா தெரியும் நம்மளுக்கு இங்க உடனே நான் கொடுத்துருப்பேன். இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். சோ நம்மளுக்கு இது என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்குதோ அது எல்லாமே நம்மளுக்கு ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாம நம்மளுக்கு கொடுக்கும். சோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ண போறோம், டேபிள் அரேல இதுதான் நம்ம சூஸ் பண்ண போறோம். சோ நம்மளுக்கு தேவையான காலம் ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ கமா கொடுத்துட்டு எனக்கு செகண்ட் காலம்ல இருக்கிற அவுட்புட் தான் வேணும். சோ 2 கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க அகைன் டிராக் அண்ட் டிராப் பண்றேன். சோ நம்மளுக்கு இங்க பாருங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணிருந்தோம். ஓகேங்களா, சோ ஜஸ்ட் என்னன்னா நம்ம 9th லைன் அப்புறம் 19th லைன் சோ நம்ம ரெண்டு லைன் வந்து ஹைலைட் பண்ணிருந்தோம். இப்போ நான் ஃபுல்லா நான் டிராக் அண்ட் டிராப் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிட்டு இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து 9 and 19 நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சோ 9 and லைன் நம்பர் 19. சோ நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. சோ எய்தர் நம்ம வந்து ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்லனா சப்ஸ்டிட்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி எரர் இருக்கிறப்போ சோ நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா எய்தர் ஏதாவது ஒரு ஃபார்மட் தான் நம்ம யூஸ்
யூஸ் பண்ணணும். ஒன்று என்னன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி தேட போறோமோ அதோட வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம தேடுறோம், இதோட வேல்யூ நம்மளுக்கு அப்படியே ரெப்ரசென்ட் ஆகணும் இங்க. அப்படி இல்லை இங்க என்ன ஃபார்மேட் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இங்க வரணும். ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்க்கறப்போ மேனுவலா டைப்பிங் எரர் வரப்போ அந்த மாதிரி ஆகி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனலாக நம்ம செக் பண்ணி நம்ம வந்து டேரக்டா பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணேன்னா அவுட்புட் காலம்ல வந்து எனக்கு நாட் அப்ளிகபிள் எரர் இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த எரர் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி பார்க்குறேன். நல்லா பாருங்க என்ன ரீசனுக்காக. மேபி கோயம்புத்தூர் ஸ்பெல்லிங் டபுள் ஐ வருது, சேலம்க்கு டபுள் ஏ வருது, மதுரைக்கு வந்து டபுள் ஏ வருது, கரூருக்கு 2 ஆர் வருது. அப்போ இது எல்லாமே மிஸ்டேக். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இப்போ எல்லாமே ரிமூவ் பண்றேன். பாருங்க ஒரு லெட்டர் நான் ரிமூவ் பண்ணேன், எனக்கு எக்ஸாக்ட் அவுட் நம்மளுக்கு ஷோ பண்ணுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஃபைனலா செக் பண்றது இதுவா தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் நம்ம எல்லாமே நம்ம கொண்டு வந்தாச்சு, இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் ஆகுதுன்னா அது வந்து டேட்டா சைடு தான் மிஸ்டேக். ஸோ நம்ம வந்து நம்ம கிளீனா நம்ம ப்ராப்பரா செக் பண்ணி பார்க்கணும் பிஃபோர் நம்ம VLOOKUP யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எரர் எதனால வந்தது, இது நம்ம இப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணி நம்ம அவுட்புட்டை கொண்டு வரணுன்றது. ஸோ இப்போ இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சேம் நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். பட் டிஃப்ரெண்ட் டைம்ல என்னன்னா நம்ம வந்து இவ்வளோ டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் எதனால வருது, அந்த டெக்ஸ்ட் எரர் வந்து நம்ம என்னெல்லாம் பண்றதை பார்த்தோம். இந்த டைம் என்னன்னா நம்ம நம்பரை பேஸ் பண்ணி பார்க்க போறோம். நல்லா பாருங்க, நம்மளுக்கு வந்து நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்கோடு இங்கே ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு அடுத்த பின்கோடு முடியுதுக்குள்ள எல்லாமே வந்து குரூப் 1ல வரணும். ஸோ இந்த பின்ல இருந்து இந்த பின்குள்ள இருக்கிற எல்லாமே குரூப் 2ல வரணுன்றாங்க. இதோட அவுட் நம்மளுக்கு வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஸோ லுக்அப் வேல்யூ என்ன பண்ண போறேன்னா பின்கோட நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அம்மா கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன், டேபிள் அறையில நல்லா பாருங்க நம்மளுக்கு 2 காலம் தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன் 2 காலம் சூஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்துட்டு எல்லா தப்பும் நம்ம பண்றது வந்து இந்த இடத்துல நம்ம பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? அகைன் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன், காலம் இண்டெக்ஸ்க்கு வந்து 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு அகைன் கம்மா கொடுத்துட்டு எனக்கு இந்த டைம் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்க போதில்லை, அப்ராக்ஸ் மேட்ச். ஏன்னா எய்தர் எனக்கு இந்த 6,01,000 இருந்து நம்மளுக்கு 6,02,104 வரை நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு வந்து குரூப் 1ன்னு வரணும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ண போறேன் ட்ரூன்றதை நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் இப்போ பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்றேன். நல்லா பாருங்க நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நாட் அப்ளிகபிள் எரர் வருது. எதுக்கு இந்த எரர் எல்லாமே நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் எரர் வருது, நம்மளுக்கு அவுட்புட் தானே வரணும், ஏன் வரலனா? ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து 0 இல்லை. இது வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஸ்டோர் இருக்குன்னா நல்லா பாருங்க நம்மளுக்கு வந்து நம்பர் ஃபார்மேட்ல ஸ்டோர் இருக்குது. பட் இது பாருங்க நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் கரெக்ட்டுங்களா? பட் நம்மளுக்கு அவுட்புட் வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எய்தர் நம்ம வந்து இதுல வந்து ஒரு 0 ஆட் பண்ணணும், அப்படி இல்லையா இதுல இருக்கிற 0 எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அது வந்து உங்க சாய்ஸ் தான், நீங்க என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து இதுல மாத்துறது கொஞ்சம் டிலே ஆகும், கரெக்ட்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நான் க்ளீன் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த என்டையர் காலமே செலக்ட் பண்ணிட்டு Alt D E D F கொடுத்தனா போதும். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து 0 இருந்த முன்னாடி இருந்த 0 எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுது. ஸோ இது பேஸ் பண்ணி என்னன்னா அந்த பிட்வீனுக்குள்ள இருக்கிற நம்பர் என்னெல்லாம் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்க என்ன பண்ணிருக்கோம் நம்மளுக்கு வந்து குரூப்பா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரா ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்போ எந்த எரர்லாம் வர சான்சஸ் இருக்கு, அந்த எரர்லாம் வந்து நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணிருக்கோன்றது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி சால்வ் பண்றது உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோல யூஸ் பண்ண உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் வேணும்னா நான் ஒரு டெலிகிராம் சேனல் கீழே கொடுக்குறேன், மறக்காம அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த டெலிகிராம் சேனல்ல நிறைய அப்டேட் நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஜாப் ரிலேட்டான வர லிங்க் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் இந்த டெலிகிராம் குரூப் தான் அப்டேட் பண்ண போறோம். இதே மாதிரி நிறைய எக்ஸல் ஃபைல் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் இதுக்கப்புறம் எல்லாமே நான் வந்து இந்த டெலிகிராம் சேனல் தான் அப்லோட் பண்ண போறேன். என்ன நேம்னா டேட்டா அனலிஸ்ட் ரிசோர்ஸ் சென்டர். மறக்காம இதை ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.